வைரமுத்துவின் ஒரே வரி 3 பாடல்கள். போன வீடியோல வந்து நான் முத்துக்குமார் அவர்களுடைய ஒரே வரி 3 பாடல் பத்தி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல வைரமுத்துவோடைய ஒரே வரி 3 பாடல். 2002 தமிழன் விஜய் அவர்கள் நடிப்புல வந்த படத்துல இமானனுடைய முதல் படம் அது. அது ஒரு பாட்டு இருக்கும் சங்கர மகாதேவனுடைய வாய்ஸ்ல, லா 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 முடிச்சோம் அப்படின்ற பாட்டு. கரெக்ட். சோ இந்த பாட்டோட சரணத்துல ஒரு வரி வரும். 2005 உள்ளம் கேட்குமே என்டையர் ஆல்பம் மிகப்பெரிய ஹிட், நிறைய பேரோட ஃபேவரட்னே சொல்லலாம். இது ஒரு பாட்டு இருக்கும், என்னை பந்தாட பிறந்தவளின்னு சொல்லிட்டு. என்னோட ஃபேவரட் ஸ்ரீனி சாரோட வாய்ஸ்ல அந்த பாட்டு இருக்கும். என்னை பந்தாட பிறந்தவளே இதயம் ரெண்டாக பிளந்தவளே. அகைன் அந்த சரணத்துல ஒரு வரி வரும். உள்ளவளம் என்னதென்ன செயற்கை கோளறியும் பெண்ணே உன்னில் உள்ளவளம் என்னதென்ன உள்ளங்கை அறியும் கண்ணே. வந்து அந்த மண் சேட்டலைட், அதாவது செயற்கைக்கோள், இங்க பெண் கம்பேரிசன் வச்சு எழுதியிருப்பாரு. 2006 வரலாறு தலை நடிச்ச படம், நம்ம கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்துல வந்த படம். அது மிகப்பெரிய ஹிட், அந்த இயற்கான மிகப்பெரிய ஹிட் அந்த படம்னு சொல்லலாம். அதுலயுமே நம்ம ஏ.ஆர். ரஹ்மான் சாரோட இசையில எல்லா பாட்டுமே மிகப்பெரிய ஹிட். இதுல ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும், இளமை விடுகதைன்னு சொல்லிட்டு. இந்த பாட்டுடைய சரணத்திலும் ஒரு வரி வரும். சோ 3 வெவ்வேறு படங்கள்ல வெவ்வேறு பாடல்கள், 3மே மியூசிக்கலா மிகப்பெரிய ஹிட். 3 படமே தமிழன், உள்ளம் கேட்குமே அண்ட் வரலாறு. சோ இந்த 3 சாங்ஸை பத்தி என்னோட ஃப்ரெண்ட் ருக்ஷாந்த் ஆல்ரெடி ஒரு வாட்டி கவி பேரரசு வைரமுத்துவை இன்டர்வியூ பண்ணும் போதே கேட்டிருந்தாரு. அதுக்கு அவரும் பதில் கொடுத்திருந்தாரு. ஆனா இனிமே செயற்கைக்குள்ள விட்டுற போறேன் கேள்விக்குள்ள நோக்கி வந்துருச்சு அப்படிங்கறதுனால இன்னும் நிறைய பாட்டு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.